அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நகர மீன் குழம்பு, வறுவல் ரெண்டும் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம லஞ்சு நம்ம வீட்டில் இது தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த நகர மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ஜமனுக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நகர மீன் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ நகர மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்புக்கு வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், 2 தக்காளி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 5, தக்காளி 2, ஒரு 10 பல் பூண்டு, இது வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், புளி ஒரு பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒருத்தர் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு வதங்கிட்டு இப்போ இதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த மீன் குழம்புல நான் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் மீன் குழம்புல. மீன் குழம்புல போகிற கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 2 கத்திரிக்காய் மீன் மட்டும் சேர்த்தேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு அரை தக்காளியை அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். மீதி 1 தக்காளியும் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது அரை தக்காளியை மட்டும் இது தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கிறேன். சிம்மிலே வச்சு வதக்கிக்கிடுவோம். ஏன்னா மிளகாத்தூள் கருவக்கூடாது. சிம்மிலே வச்சு வதக்கிக்கிடலாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இப்போ நல்லா வதக்கி வச்சுக்கோம். இந்த தக்காளி பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி வச்சுக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை மட்டும் சேர்த்துக்குவோம். பத்தாவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்தாச்சு. பத்தாவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்குவோம். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதில் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். இது குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு இதில் குழம்புத்தூள், சாம்பார், மீன் குழம்பு, காரக்குழம்பு வைக்கக்கூடிய எங்கள் வீட்டு தூள். இதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டு மூடி போட்டு மூடிக்கிடுவோம். கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது உப்புத்தூள், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ இதில் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு பிடிக்கிறதுக்காக, கோட்டிங்காக அந்த அரிசி மாவு. இங்கே கான்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சமாக வினிகர், எலுமிச்சை சாறு இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட எலுமிச்சை பழம் இல்லை, அதனால் நான் வினிகரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசாலாவை பிரட்டிக்கிடுவோம். மசாலா எல்லாமே பிரட்டிக்கிடணும். வினிகர் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிரட்டிக்குவோம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த இதை பூராமே இதை நம்ம மீன் எடுத்து பிரட்டிக்கிடலாம்.
இந்த மீனை இதில் பிரட்டிக்கிடுவோம். மசாலா எல்லாம் நல்லா மீனில் கோட்டாகிற மாதிரி மீனை பிரட்டி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பிரட்டிக்கிடுவோம். இதே மாதிரி எல்லாம் வறுவலுக்குள்ள மீன் எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா பிரட்டியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்த மீனை பிரட்டிக்கிடலாம். இப்போ அடுத்த மீனையும் பிரட்டிக்குவோம். பிரட்டி இதே மாதிரி எல்லா மீன்களையுமே நல்லா மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சி வர்ற மாதிரி நல்லா பிரட்டிக்கிடுவோம். இந்த மசாலா நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் வறுவலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். ஆனால் மசாலா எல்லாமே மீன் ஃபுல்லாக கொட்டாகிற மாதிரி மசாலா தடவிக்கிடுவோம். ஏன்னா மசாலா எல்லாமே ஒட்டி பிடிச்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் வறுவல் அவ்வளோ தான், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே இதே மாதிரி எல்லா மீனையுமே நம்ம நல்லா மசாலா ஒட்டி பிடிச்சி வர்ற மாதிரி பிரட்டிக்குவோம். பிரட்டிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் பிரட்டியாச்சு. இப்போ இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். குழம்பு கொதிக்கிற வரையும் இது ஊறட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து நல்லா வந்துடுச்சு. இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீனை சேர்த்துக்குருவோம். மீன் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மீன் உடையாமல் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொதி வரட்டும், நல்லா மீன் வேகட்டும். அது வரை சேர்த்த மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். திருகி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா குழம்ப மீன் உடையாமல் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு. இப்போ இதில் நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்து அப்படி இதில் மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மீன் உடையாமல் மட்டும் மிக்ஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா மீன் உடஞ்சி போயிட்டால் நல்லா இருக்காது, குழம்பும் நல்லா இருக்காது, மீனும் சாப்பிட முடியாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டு முடிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தோசை இதில் என்ன சேர்த்துருக்கேன். இப்போ அது இது இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இதில் மீனை சேர்த்துக்குவோம். இப்போ மீன் எல்லாமே நல்லா வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், மீனை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள், மீன் எல்லாமே நல்லா வெந்துச்சு. பாருங்கள், எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், எல்லா மீனுமே எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. மீன் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மீன் கூட சாப்பிட்றதுக்கு இந்த வறுத்த மீனும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க குழம்பு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துருச்சு குழம்பு. இப்போ பாருங்கள், மீன் குழம்பு தேன் குழம்புன்னு சூப்பராக இருக்குது. இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி தான் இருக்கும் சாப்பிட்டோம்னா. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.